பண்ணுறாளோ தெரியலையே. இங்கே மேட் ஒன்று போட்டு விடுவி. சரிங்க. சளி என்னது இது? உண்டிலாம் புதுசா? என்ன சாமி உண்டி இது? எதுன்னு என்னடி உண்டி? தம்பிக்கு இன்னும் 11 மாசத்துல மட்டும் எடுக்க போறோம்ல. ஆமா. இப்போ 9 மாசம் ஆயிடுச்சா. ஆமா. அதனால இந்த உண்டியில வந்துட்டு நம்ம வந்து நிரப்பணும். நம்மளால முடிஞ்ச சேமிப்பை இதில் போட்டு நம்ம வைக்கிறோம். மொட்டை அடிக்கும் போது இதில் நம்ம எடுக்கிற இதில் எவ்வளோ இருந்தாலும் அது நம்ம குட்டுமாக்காது. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படி சேர்ப்ப? பரவாயில்ல, ஒரு 500 ரூபாய் ஒரு 200 ரூபாய் இருந்தாலும் நமக்கு அது யூஸ் தானே. அதுக்கு இத்த பெரிய உண்டியல் எப்படி நோப்புவ? இவ்வளோண்டு தான் இந்த உண்டியல், இதுக்கு மேலே சின்ன உண்டியல்லாம் இல்லை. அப்போ காசு போட போற? ஆமாம், 5 ரூபாய் இப்போ ஃபர்ஸ்ட் டைம். சரி, இன்னையிலேருந்து கணக்கு வச்சுக்கலாம். எவ்வளோ சேருதுன்னு பார்ப்போம். குட்டுமா கையாலே போட்டுடலாமா? இந்தா அல்கி, இந்தா நீ பிள்ளைக்காரி, உங்கள் ஐராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போட்டு பார்ப்போம். உங்கள் ஆத்தா ஏதோ ஆசைப்படுறா. போட்டுருங்க போட்டுருங்க. ஏன் வாயில போடக்கூடாதப்பா? வாய்க்கெல்லாம் இல்லை அழகி. அங்கே பாரு, பைத்தியம் வாயில ஓடுறான் பாரு அவன். பிடிச்சிக்கோ. பார்த்தாச்சி. சரி, அவ்வளோதானே. வேற எதாவது உங்களுக்கு எதாவது சொல்ல விரும்புறியா? நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பேபிஸ்க்காக ஏதாவது சின்ன சின்ன சேமிப்பு பண்ணியிருக்கீங்க, அது கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.